நினைச்ச உடனே அந்த பிரச்சனை பூதாகரமாகும். நான் சொல்றேன், அவர் சிவம் வரப்ப நான் கேட்டேன் இல்லையா, எம்எம்எஸ் வந்துச்சான்னு. அது என்ன எம்எம்எஸ்னா மைண்ட் மெசேஜிங் சர்வீஸ். நான் நினைச்சேன், அப்ப நான் நினைக்கிற எண்ணம் வந்து அவரை போய் தாக்குது. ஆனா போன வாரமே போல இந்த போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவரை கிளப்பி வர வச்சிருச்சு. மேபி அவர் என்ன நினைச்சிருக்கலாம், இவங்க கூப்பிட்டதுனாலயோ அவங்க திட்டம் போட்டு வந்ததா நினைக்கலாம். ஆனா இது வெறும் சிங்க்ரோனைசேஷன்ல. அது மாதிரி நீங்க கடையை திறக்கிறப்ப வருக வருகவே வருக வருகவே சொல்லுங்க. வாடிக்கையாளர் பலர் இன்று வருக வருகவே, வாடிக்கையாளர் பலர் இன்று வருக வருகவே, பெருக பெருகவே பெருக பெருகவே, எனது வியாபாரம் பெருக பெருகவே, தருக தருகவே தருக தருகவே, அதிகப்படியான லாபத்தை எனது வாடிக்கையாளர்கள் தருக தருகவே. இப்படின்னு முழு நம்பிக்கையோட போய் உங்க டேபிள்ல உட்கார்ந்து நீங்க சொல்ல தொடங்குங்க. ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆயிரும். வார்த்தையே வடிவமாகும். சொல்லுங்க. பின்பு அது வாழ்க்கையாகும். எனது வாழ்க்கையை மாற்ற முன்னேற்ற எனது வார்த்தைகளை மாற்றிக்கொள்வேன். அப்ப இன்னைக்கு வரலும் அன்பு சகோதரர் என்ன சொல்றாரு, எனக்கு இது ஒண்ணு சரியானா போதும் சரியானா போதும் அப்படின்னு தான் சொல்றீங்க. இப்ப வெளியே போறப்ப நான் குருஜியை பார்த்திருக்கேன், நம்பிக்கை கொடுத்துறேன், இது சரியாயிரும் இது சரியாயிரும் சொல்லுங்க. சரியாயிரும். உங்ககிட்ட எவ்வளவு நாள் சொல்றேன் எதிர்மறையா பேசுவானு சொல்லி சொன்னாலும், என்னதான் சொன்னாலும் மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பேசுறப்ப எதிர்மறையான வார்த்தைகள் வந்துருதா இல்லையா, புலம்ப ஆரம்பிச்சிருமா இல்லையா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் குருஜி சொல்ல முடியுதா நம்மளால? அப்ப இது வெறும் வார்த்தைகள் சொல்றது இல்ல, வித் எமோஷன்ஸ், உள்ளுக்குள்ள உணர்வுல ஒரு மகிழ்ச்சியோட. இப்ப உங்க சகோதரி என்ன கமெண்ட் கொடுத்தாங்கிறது கூட வேணாம், அவங்க வந்த உடனே அவங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் வார்த்தை சொன்னா இல்லையா, அந்த வார்த்தை உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி கொடுத்ததா இல்லையா? அப்ப நீங்க போனதுக்கு அப்புறம் கூட நீங்க தனியா இருக்கு, இந்த பரபரப்புல தெரியாது, மறுபடியும் நினைச்சு பாப்பீங்களே இப்படி குருஜி சொன்னாருன்னு சொல்லி. அப்ப பாருங்க, ஒரு சின்ன ஒரு வாக்கியம் நம்முடைய மனதை எவ்வளவு உற்சாகமாக்குது, திரும்பி திரும்பி நினைக்க வைக்குது. இப்ப கற்பனை பண்ணி பாருங்களேன், எங்கிட்ட இருந்து நாம் யாரை சந்தித்தாலும், எல்லாரும் சொல்லுங்க, நான் யாரை சந்தித்தாலும் ஒரு நல்ல செய்தியை தருவேன், அவர்களிடத்திலே இருக்கின்ற நல்லவற்றை கவனித்து அவரை பாராட்டுவேன். எல்லாருக்கும் பாராட்டுறது பிடிக்குமா இல்லையா? இப்ப சிவமா அண்ணா வந்து தினம் 10 பேரை பாக்குறாரு, பாக்குறவங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்த அண்ணா சூப்பருங்க பாராட்டிட்டே இருக்கிறன்னா இவரை சுத்தி வியாபாரம் பெருகுமா பெருகாதா? அவர் நோக்கி ஆட்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா? நம்ம எந்நேரம் புலம்பிட்டு இருந்தோம்னா வருவாங்களா? நாசர் பாய் எப்ப பேசினாலும் புலம்புவாரியா, போன் அடிக்கிறப்ப உற்சாகமான வேலைக்கு எடுத்துருவாரு, வேணான்னு கட் பண்ணிடுவோம். அதுவே உற்சாகமா நீங்க பேசுறீங்க வச்சுங்களேன், அந்த போனை பார்த்தோன்னு நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். இவங்க கூப்பிட்டுருக்காங்களா, கரெக்டா இல்லையா? அப்ப முதல்ல நம்ம வியாபாரம் பெருகுனாலும் சரி, உறவுகள் பெருகுனாலும் சரி, உற்சாகமா மகிழ்ச்சியா பேசுறத எடுத்துக்கணும். நான் சொல்றது புரியுதா? அப்ப எப்பவுமே இப்ப பாருங்க, லதா இருக்கீங்க, லதா வந்து நல்ல மகிழ்ச்சியான தரத்துல பேசியிருக்கீங்களா, அநேகமான நேரத்துல ஏதாவது கஷ்டம்னா குருஜி கூடுவீங்களா? பேசிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்ப பாருங்க, அவங்க அதை சொல்றாங்க, ஆனால் பல நேரங்களில் மகிழ்ச்சியானதையும் பகிர்ந்திருக்கிறார்கள், கடைசியா வந்து கஷ்டத்தை தான் அதிகமா பகிர்ந்திருக்காங்க. எனக்கு தெரியும், இப்ப கடைசியா அவங்க மகிழ்ச்சியான விஷயம் சொன்னா, அவங்க பையன் பர்த்டே அன்னைக்கு பட்டுப்பட வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லி சொன்னது மகிழ்ச்சியான விஷயம். ஆனா பெரும்பகுதி அவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கிறப்ப கூப்பிடுவாங்க. அப்ப லதா கூப்பிட்டாலா, என்ன பிரச்சனை தெரியலையே அப்படின்னு நான் நினைச்சிட்டு தான் நான் போன் எடுப்பேன். தப்பா எடுத்துக்கோனா. அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் தட், பல நேரங்கள் உற்சாகமா பேசி 10 முறை உற்சாகம் பேசி ஒரு முறை பிரச்சனைக்காக பேசினா நமக்கு எப்படி இருக்கும்? ஐயா புதன்கிழமை மணிக்கு போன் பண்ணாருன்னா, குருஜி நான் நாளைக்கு வரேன், அதான் அவருடைய தகவல். நமக்கு மைண்ட் வாய்ஸ் வந்துருதா இல்லையா? அப்ப நீங்க தான் உங்க உலகத்துடைய சிருஷ்டிகர்த்தா. நீங்க எதெல்லாம் பேசுறீங்களோ, எப்படி எல்லாம் பேசுறீங்களோ, அதை வச்சுதான் உங்களுக்கான ஒரு கட்டமைப்பு பிறர் மனதிலே பதிகிறது. உங்களை பற்றியான பதிவை, உங்க பேர் சொன்னோன்னு உங்களை பத்தி ஒருத்தர் நினைக்கிறாங்கல்ல, அவன் நல்லவன், அவன் கெட்டவன், அவன் எந்நேரம் உற்சாகமா இருப்பான், அவன் எந்நேரம் புலம்பிட்டே இருப்பான், அவளா அவ டென்ஷன் பேர் வழி, அவளா ஊர்வமே பேசுவா, இப்படி ஒரு முத்திரையிடுறாங்கல்ல,
அது என்ன உங்க மேல வேணுமென்றே முத்திரையிடுறாங்களா? அந்த முத்திரை உருவாக்குவது யார்? நீங்க தான். அப்ப நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியானவன், நான் மகிழ்ச்சியானவள், எப்போதும் உற்சாகமாக இருப்பேன், தினசரி அதிகாலை எழுந்திருப்பேன், யாரை சந்தித்தாலும் மகிழ்ச்சியுடன் புன்னகையுடன் முகமன் தெரிவிப்பேன், அவர்களை பற்றிய நலன்களை விசாரிப்பேன், எப்பொழுதும் பிறரை ஊக்கப்படுத்துவேன், நான் எதை உனக்கு கொடுக்கிறேனோ அதுவே உன்னிடத்திலிருந்து எனக்கு திரும்பி வருகிறது. தெளிவாருங்க. அப்ப எல்லாருக்கும் உற்சாகம் கொடுத்தீங்கன்னா உங்களை பார்த்து அவங்கள வந்து உற்சாகமா, உங்களை பார்த்து ரொம்ப உற்சாகம் வருவாங்களா இல்லையா? அப்ப நல்லானதுக்கு அப்புறம் நண்பர்களை பாக்குறதுக்கு பதிலா இப்பவே போய் நண்பர்கள் பக்கத்துல உட்காருங்க, குணமாயிரும். சரிங்களா? இது ஒரு செய்தி. இதை வந்து பின்பற்றி அனைவரும் மகிழ்ச்சியோட வாழ என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும்.